இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பாட்டின் 1 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். இந்த வசனம் உண்மையாகவே அது என்னுடைய வசனமாகவே நான் எடுத்துக்கொண்டேன். எப்படி அந்த முட்களுக்குள்ளதான் அந்த லீலி புஷ்பம் இருக்குது. இதை போல ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதே ஒரு நெருக்கத்துக்குள்ள இருந்துதான் என்னை தெரிந்து கொண்டார். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். இந்த முழு உலகமும் எல்லா ஆண்டுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் அவருக்கு பிரியமான ஒரு மகனாய், அவருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்ய அவருக்கு பிரியமான ஒரு மகனாய் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் வாசனை வீசினார். தன்னை சிலுவையில் அறைஞ்சவனுக்கு கூட சொல்றாரு, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது அறியாருங்கன்னு சொல்றது போல அந்த கிறிஸ்தியஸ்ல அதே சிந்தனை கர்த்தர் எனக்கும் தந்தாரு. எல்லாருக்கும் மனம் வீசணும். ஏழைக்குனாலும் சரி, பணக்காரர்களாலும் சரி, படித்தவர்களோ படியாதவர்களோ, மலர் பூ எல்லாரும் விரும்புவாங்க. பூ யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. அப்படிதான் நம்ம பூ வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வைக்காதவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பூ எல்லாரும் விரும்புவாங்க. காரணம் என்னன்னா அது வாசனை வீசும். அதனால அதை எல்லாரும் விரும்புவாங்க. அதே போல அந்த லீலியை போல நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நீ என்ன செய்யணும், எல்லாருக்கும் என்ன செய்யணும், நீ வாசனை வீசணும். இப்படி ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்ன பேசி பேசி கர்த்தர் கிருபையினால உருவாக்கி ஊழியத்தின் பாதையில கிருபையினால ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தனிப்பட்ட முறையில் என்று சொல்றது, என்னுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா அவனுடைய கிருபையினால பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு, ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதை போல தான் நாமளும் அந்த மாதிரி காரியங்களை செய்யணும். அப்படின்னா எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மனநல பாதிக்கப்பட்டவங்க சர்ச்சில் 2 கிராமத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் 2 கிராமத்தில் இருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பியெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்பவும் கட்டப்பட்ட ஒரு நல்லதான். அந்த தம்பியை நான் தான் போய் குளிப்பாட்டுவேன், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பணிவிடைகள் எல்லாம் செய்து இப்படி அது நிமித்தம் அவனுடைய ஊழியத்தை செய்வது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், முடியாதவங்களுக்கு, வயது முறிந்தவங்க, முடியாதவங்க, கைவிடப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். யாரையாவது நான் ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டில் மணலில் பாதிக்கப்பட்டவங்க போனாங்கனாலே உடனே பக்கத்தில் ஏதாவது கடை எதிர்ச்சுன்னா உடனே போய் அவங்களுக்கு ஓடி போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இயேசுவை போல ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய இந்த சந்தோஷம் எப்படி வந்ததுன்னா, ஒரு நாளில் என்னுடைய தம்பி 3 இடத்துல இருக்கிறப்பல அவனுக்கு நான் சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். அப்போ கொண்டு போகும்போது ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கேட்குறான், பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவன் 2 பழத்தை கொடுத்தான். என் தம்பி பழத்தை கொடுத்தோடனே அந்த தோலோடு சாப்பிட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் அவ்வளோ பசியாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதில் எனக்கும் சாப்பாடு கொண்டு போயிருந்து அவனுக்கும் சாப்பாடு கொண்டு போய் என்னுடைய சாப்பாடு எடுத்து அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பர் பிளேட், அந்த பிளேட்டில் எடுத்து அந்த பேப்பரில் தட்டவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பசி பார்த்தீங்கன்னா அப்படியே 2 கையோடு அள்ளி கீழே சேர்ந்து நல்லா மண்ணோடு அள்ளி சாப்பிட்டேன். சாப்பிட்டு எத்தனால அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு பாரம் எனக்கு. அதனால் இப்படி மணலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ரோடுகளில் இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்கள விசாரிப்பார் யாருமே கிடையாது. அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டபடியா உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து சொன்ன எந்த ஒரு பாரம். இதனால இப்படி இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த மணலில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இது எனக்கு ஒரு ஆண்டுடைய கிருபையினால் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா ஊழியத்தில் நான் சொன்னது போல எவ்வளோ பாடுகள், நெருக்கங்கள். ஊழியம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு நெருக்கம் தான். எத்தனையோ நெருக்கங்களில் சில நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை விட்டு ஓடிடுமா அப்படின்லாம் வந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடலை. ஆண்டவர் கூடவே இருந்து எல்லா பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவர் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். ஊழியத்தின் பாதையில் இன்னொன்று கர்த்தர் நல்ல விஷயங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆரம்ப நாட்களில் எங்களுடைய திருச்சபையில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேர ஜெபம் வச்சுருந்தோம். 24 hours ப்ரேயர் வச்சுருந்தோம்.
அந்த 24 மணி நேர ஜெபம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த ப்ரேயர் நடந்தது. அதில் 2 மணி நேரத்துக்கு ஒரு ஊழியக்காரர்கள் வந்து அந்த ப்ரேயரை வந்து அட்டன் பண்ணி அவங்க லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்குள்ள என்னுடைய செக்ஷனை முடிச்சு அதுக்கப்புறமாக திரும்ப 2 to 4 என்னுடைய செக்ஷனுக்கு நான் உள்ளே வரும்போது அது தட்டி நான் அங்கே தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷித்தமான ஒரு அபிஷேகம் என் மேலே வந்தது. அந்த அபிஷேகம் என்னால் நிற்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மகிமையான ஒரு அபிஷேகம். எல்லாரும் ஆவிக்குள்ளாங்க. அந்த 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அபிஷேகத்திலேயே தான் கர்த்தர் கொண்டு போனார். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு தேவ பிரசன்னம். அடுத்த ஊழியக்காரன் வந்து 4 ஆகுது, என்னால் வெளியே போக முடியல, அந்த அளவிற்கு தேவ பிரசன்னம். அப்புறம் நானாக ஒரு ஆவியான ஒரு கட்டுப்பாட்டினாக என்னை ஒரு கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போனேன். திரும்ப அப்புறம் போய் மேலெல்லாம் வேத்தடிச்சு நல்லா குளிச்சு எடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்து வெளியிலே தான் உட்காந்தேன். நான் உள்ள சர்ச்சு உள்ள என்ட்ரானாலே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ள வந்தாலே இருக்கிறவங்க எல்லாமே ஆவிக்குள்ள ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படின்னா ஆவிக்குரியதுல ஒரு பயங்கரமான அந்த மாதிரி ஒரு தேவ பிரசனத்தை என்னால் இன்னைக்கும் அதை மறக்க முடியும். உள்ள வீட்டில இருந்து அப்படி உள்ள சர்ச்சுக்குள்ள அவங்க பிரசங்கம் நான் புல்பிட் போகணும் அப்படி உள்ள என்ட்ராகிறேன். மறுபடியும் ஜனங்கள் எல்லாம் ஆவிக்குள்ளாரு. இப்படி அந்த ஒரு அனுபவம் வந்து ஆவிக்குரியதில் அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். கர்த்தர் கிருபையினால ஆண்டவர் அப்படிப்பட்ட பிரசனங்களை இன்னும் நான் வாஞ்சிக்கிறேன். 2002 நான் ஊழியத்துக்கு வருகிறேன். முழுமையாக ஆவியானவரால் அந்த ஊழியத்தின் அந்த பிரசனத்தை நான் உணர்ந்தது. நான் ஆவியானவர் தான் அப்படிங்கிறது. அந்த ஆவியான என்னை முற்றிலும் என்னை நிரப்பின வந்து 2003 தான் என்னை நிரப்புறேன். அந்த ஆவியானுடைய அதுக்கு முன்னாடி அந்த பிரசனத்தை நம்ம உணர்ந்தால் நான் அந்த ஆவியானுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கல. ஆனால் 2002 நான் ஊழியத்துக்கு வருகிறேன். 2003 வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்துட்டு இருந்தேன். ஆவியானவரை குறித்து எல்லாரும் ஆவிக்குள்ளாவாங்க, சர்ச்சில் ஆவிக்குள்ளாவாங்க, மற்ற இடத்துல ஆவிக்குள்ளாவாங்க. ஆனால் நான் அதை வந்து ஒரு பெருசாக நான் வந்து நினச்சி பார்க்கல. ஒரு நாளில் பாலகிஜோ அவங்க எழுதின பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு புஸ்தகம், ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேஜ் உள்ள ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வாசித்து முடிச்சு அன்னைக்கு நைட்டில் எங்கள் சர்ச்சில் ஆன்லைன் ப்ரேயர் முழு ஜெபம் நடந்தது. அந்த புஸ்தகத்தை வாசிட்டு இருக்க சொன்னேன். அந்த பிரசனத்தை என்னால் உணர முடிந்தது. அந்த புஸ்தகத்தை வாசித்து முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த முழு ஜெபத்தில் 6 நடந்து சொன்னேன். ஆவியான பலமாக என்னை நிரப்பினார். அதுதான் என்னை முற்றிலுமா என்னை ஆளுகை செய்த ஒரு நேரம். அது என்னை முதல்ல ஆவியானவர் என்னை நடத்தின ஒரு விதம். அதை என்ன மறக்க முடியாது.